ஒரு நேரத்துல 10% கூட திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. இன்னைக்கு 20% வந்துட்டாங்க, 31% எடுத்திருக்காங்க. எப்படி வந்திருக்காங்க? 26 கட்சி கூட்டணி வச்சு தொகுதிக்கு 40 கோடி செலவு பண்ணி, சில தொகுதியில் 100 கோடி, ஆள் போலம் ஜாதி போலம் 30 மினிஸ்டர், 75 வருஷ கட்சி, அவங்க சொல்ற மாதிரி BLA மெம்பர்ஸ், கிளை, ஒன்றியம் எல்லாம் இருந்து, அவங்க சொல்ற மாதிரி தேர்தல் அரசியல் செய்யக்கூடிய பயங்கரமான ஒரு கட்சியா இருந்து, எல்லாமே இருந்து 59 தொகுதி, ஒரே தலைவர், எங்களுடைய தலைவர் பிரச்சாரம். கட்சியில பெரிய சீனியர்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனந்த் அண்ணன் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தொண்டர்கள், எங்க பார்த்தாலும் தொண்டர்கள், இளைஞர்கள், அதோடு சேர்ந்து தமிழகத்துடைய ஒட்டுமொத்த பெண்களுடைய சப்போர்ட். அது அவங்க எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் புரியல. 5000 ரூபாய் காசு கொடுத்தா பெண்கள் ஓட்டு போட்டுரும். கடைசி நாள்ல கோடை கால காசுன்னு கொடுத்துட்டாங்க டூர் போறது. அந்த மாதிரி இந்த மாதிரி 5000 ரூபாய் காசு கொடுத்து, கவர்மெண்ட் காசு கொடுத்து மட்டும் இல்ல, கட்சி 4000 ரூபாய் 5000 ரூபாய் ஓட்டு காசு கொடுத்து, அவ்வளவு செலவு பண்ணி 59 தொகுதி ஜெயிச்சு 31%. திமுக தவிர மித்த எல்லா கட்சி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிசிகே, முஸ்லிம் கட்சி எல்லாம் சேர்த்தா ஒரு 15% இருக்குமா? இல்ல 10% கூட வச்சுக்குவோம், கம்மியாவே வச்சுக்குவோம். அவங்களுக்காக, திமுக 10% நீ மைனஸ் பண்ணா திமுக இன்னைக்கு 20% தான் இருக்கு. இவங்க நம்ம தலைவரையும் நம்மளையும் திட்ட நாங்க பதில் கொடுக்கவே மாட்டோம். நேற்று கூட டிவியில முக்கியமான ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டார், திமுக பேசிட்டே இருக்காங்க, நீங்க பதில் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் திருப்பி சிரிச்சுட்டே சொன்னேன், இன்னைக்கு ஆளுநர் உரையெல்லாம் பாருங்க காலையில, அதுல எங்க தலைவர் பதில் கொடுத்துருவாரு. மக்களுக்கான பதில் இன்னைக்கு வரும், சட்டசபையில வரும். அவர் கடைசி நாள்ல பேசுவார்ல, அன்னைக்கு பாருங்க அவர் எப்படி பேசுவார் பாருங்க. சட்டசபையில மக்கள் முன்பு பேசிட்டு போயிட்டே இருப்பார். இது அவருடைய நிர்வாகம். மக்கள்கிட்ட என்ன பேசணும், எப்படி கொண்டு போகணும் தலைவருக்கு தெரியும். ஒரு தலைமையோட வெற்றி அதுதான். அந்த வெற்றினாலதான் எந்த விதமான தொலைக்காட்சிகள் சப்போர்ட் இல்லாம, பேப்பர்கள் சப்போர்ட் இல்லாம தமிழக பெண்கள் இந்த வெற்றியை தமிழக வெற்றிகள் வந்து உருவாக்குனாங்க. இந்த ரீல்ஸ், சோசியல் மீடியால ஜெயிச்சுன்னு சொல்றாங்களே, உண்மையாக 1000 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணது திமுக தான். இந்த சோசியல் மீடியாவுக்கு உங்களுக்கே தெரியும். யூடியூப்ல எங்க பார்த்தாலும் ஸ்டாலின் தான் வராருன்னு சொன்னாரு, திருப்பி ஸ்டாலின் தான் மீண்டு வராருன்னு திருப்பி போட்டு காமிச்சது யாரு? அவங்க தானே செலவு பண்ணாங்க, திமுக தானே செலவு பண்ணாங்க. நம்ம ஏதாவது செலவு பண்ணிருப்போமா டிவிக்கு எங்கேயாச்சும்? ஏன்னா அவர் பேசினா எல்லா இடத்துலயும் அவருதான் இருக்கிறார், செலவு பண்ணாமலேயே. இதுதான் இயற்கை, இதுதான் எழுச்சி.